ஹாய் எவ்ரிவன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சா சபா எக்ஸாம் மத்தியமா ஆகஸ்ட் 2025 ரிலேட்டட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் மெயினாக சொல்ல போகிறது உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் நான் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். இல்லை இந்த லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது எக்ஸாம்ஸ் வந்து இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கவங்க சீக்கிரமே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ டேட் இன்னும் இருக்குது உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இது வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஒன்லி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மதியமா நீங்க அப்ளை பண்றதுன்னா இப்போ நீங்க இண்டிவிஜுவலா எழுதுறீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே வந்து எக்ஸாமினேஷன் காலம்ல போனீங்கன்னா உங்களுக்கு நான் பிரச்சாரக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் ஐடி ரிசிப்ட் ஒன்று வந்து உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ரிசிப்டை மட்டும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட புக் பேக்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணி அந்த ரிசிப்டை நீங்கள் அதோட அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஓகேவா? அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் போட முடியாது. பட் பேமெண்ட் வந்து நீங்கள் ஏர்லியராக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேமெண்ட் வந்து ஏர்லியராக நீங்கள் பண்ணிட்டு ஓகேவா? ஏன்னா இதுக்கு நீங்கள் பேங்க்குக்கு போகணும், டிடி எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் வீட்டில் இருந்தே கூட நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதோட ரிசிப்டை அட்டாச் பண்ணி சபாவோட சபாக்கு வந்து நீங்க அனுப்பிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான வெப்சைட் லிங்க் ஆல்சோ நான் ப்ரொவைட் பண்றேன். அந்த வெப்சைட் லிங்க்லயே நீங்க எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அந்த வெப்சைட் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க நான் பிரச்சாரக்கு மத்தியமான போது லோயர் எக்ஸாம்ஸ் தான் காமிக்கும் உங்களுக்கு. அதுல நான் பிரச்சாரக்கு கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு டீட்டெயில்ஸ் கேட்கும், கொடுத்துட்டு பேமெண்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அதை பிரிண்ட் எடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதையும் ஃபில் பண்ணி நீங்க கொரியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதை நீங்க டைரக்டா தான் சபாக்கு போய் கொடுக்கணும் அப்படின்றதுல, ஏன்னா இது வந்து நியூ அப்ளை பண்றதுக்காகவும் நான் இதை சொல்றேன். ஸோ நீங்க வீட்டில இருந்தே கூட அந்த சபாவுடைய அட்ரஸ்க்கு நீங்க அந்த ரிசிப்டோட அட்டாச் பண்ணி கொரியர் பண்ணிடுங்க. பட் மறக்காம அந்த ரிசிப்ட் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஹால் டிக்கெட்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அதை பேஸ் பண்ணி கூட நீங்க வந்து சபாக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். சம்டைம்ஸ் ஹால் டிக்கெட் வரல அப்படின்னாலும், ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் பிஃபோர் தான் ஹால் டிக்கெட்டை ரிசீவ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால ஒரி பண்ண வேண்டாம். இன்கேஸ் அப்படி அந்த டைமிங்குள்ளே உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு சபால அது இப்போ நான் கொடுத்துருக்க அதே வெப்சைட்லேயே உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் நம்பர் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இன்கேஸ் அப்படி வரல அப்படின்னா நீங்க இமீடியட்டா சபா கால் பண்ணி கூட நீங்க கேட்டுக்கலாம். ஸோ அந்த வெப்சைட் அட்ரஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ஆல்சோ அதுலேயுமே இருக்கும். அண்ட் தென் அட்ரஸ் ஆல்சோ அதுலேயே இருக்கும் நீங்க அனுப்புறதுக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸாம்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அந்த மத்தியமா லெசன்ஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் ஆல்சோ நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஏதாவது உங்களுக்கு எஸ்ஏஸ் வந்து படிக்கல, இன்னும் ரிவிஷன் பண்ணலை அப்படின்னா அந்த எஸ்ஏஸ் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த லெசன்ஸ்லாம் இல்லையோ அதை நீங்கள் வீடியோ ரெஃபர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி. ஓகேவா? ஸோ அண்ட் தென் எக்ஸாம்ஸ்க்கு இந்த நீங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நல்லா தரவு பண்ணாலே போதும். அதாவது அந்த டைமிங் வந்து நீங்கள் எஸ்பெஷலி கன்சியூம் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாடல் பேப்பர் நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 டைமாவது அந்த டைமிங் செட் பண்ணி அந்த டைமிங்குள்ளே முடிக்கிற மாதிரி எழுதி பாருங்க. ஓகேவா? அண்ட் தென் இந்த எக்ஸாம்ஸ்ல வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஆல்சோ நான் சீக்கிரமே அப்லோட் பண்றேன். ஸோ இப்போதைக்கு நீங்க இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஸோ அதனால அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லைன்னா நீங்கள் ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்றதை செக் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.